ரூபி மோதிரம், த ரூபி ரிங். ஒரு காலத்தில் ஜூலியா என்ற அழகிய இளவரசி இருந்தாள். இளவரசி ஜூலியாவை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாலும் அவளை தெரிந்து கொள்வது அவ்வளவு நல்லதல்ல. அவள் சுயநலமும் இரக்கமற்றவளாகவும் இருந்தாள். மேலும் அவளுடைய ஆடம்பரமான உடைகள் மற்றும் விலையுயர்ந்த நகைகளைப் பற்றி மட்டுமே சிந்தித்து வந்தாள். ஒருநாள் அவளுடைய தந்தையான ராஜா அவளுக்கு ஒரு அற்புதமான மாணிக்கம் ரூபி மோதிரத்தை கொடுத்தார். அவள் அதை தன் விரலில் அணிந்து கொண்டாள். மேலும் அவள் தன் கையை இப்படியும் அப்படியும் அசைத்து அதை போற்றும்போது அது சிவந்த நெருப்பைப் போல மின்னியது. அந்த மோதிரம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்ததால் அவள் அதை எல்லா நேரங்களிலும் அணிந்திருந்தாள். ஒருநாள் இளவரசி ஜூலியாவின் பணிப்பெண்ணான அன்னா அவளது கூந்தலை சீவிக்கொண்டிருந்தாள். அவள் ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு முன்னால் மேசையின் மீது அவளுடைய ரூபி மோதிரம் இருந்தது. சூரிய கதிர்கள் அதன் மீது படும்போது அது மின்னியது. அந்த நேரத்தில் ஒரு காகம் ஜாக்டோ ஜன்னலை கடந்து பறந்தது. காகங்களுக்கு பளபளப்பான பொருட்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். மேலும் அந்த பறவை மோதிரத்தை பார்த்தவுடன் உடனடியாக கீழே பாய்ந்து மேசையிலிருந்து அதை பிடுங்கி தன் அலகால் எடுத்துக்கொண்டு பறந்து சென்றது. இளவரசி ஜூலியா மிகவும் கோபமடைந்தாள். உடனடியாக அந்த காகத்தை நிறுத்தி என் மோதிரத்தை மீட்டு வாருங்கள் என்று அவள் கத்தினாள். அவளுடைய பணிப்பெண் அன்னா திருடிய காகத்தை பிடிக்க தோட்டத்திற்குள் ஓடினாள். அது ஒரு மரத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்ட அவள் அதை நோக்கி ஓடினாள். அவள் நெருங்கியதும் அந்த காகம் பறந்து சென்றது. ஆனால் அது பறக்கும்போது மோதிரம் அதன் அலகிலிருந்து நழுவி நேராக ஏரியில் விழுந்தது. ஐயோ, என்னால் இளவரசிக்காக அதை ஒருபோதும் திரும்பப் பெற முடியாது. மேலும் அவள் மிகவும் கோபப்படுவாள் என்று பரிதாபகரமான அன்னா பெருமூச்சு விட்டாள். அன்னாவின் ஆச்சரியத்திற்கு ஒரு மீன்நீருக்கு வெளியே தன் தலையை நீட்டியது. அதன் வாயில் ரூபி மோதிரம் இருந்தது. அந்த மீன் பேசியபோது அவள் மேலும் ஆச்சரியமடைந்தாள். ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு அரண்மனை கேக்கின் ஒரு துண்டை கொண்டு வருவாய் என்று உறுதியளித்தால் நான் உனக்கு மோதிரத்தை திருப்பித் தருகிறேன் என்று மீன் சொன்னது. அன்னா உடனடியாக உறுதியளித்தாள். மேலும் மீன் அவளுக்கு மோதிரத்தை கொடுத்தது. அவள் தனது வாக்குறுதியைப் பற்றி இளவரசி ஜூலியாவிடம் சொன்னாள். ஆனால் இளவரசி சிரித்தாள். ஒரு முட்டாள் மீனைப் பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் என்று அவள் கேட்டாள். மோதிரம் நமக்கு திரும்பி வந்துவிட்டது, அதனால் ஏன் கவலைப்பட வேண்டும்? இருப்பினும் அன்னா தன் வாக்குறுதியை காப்பாற்ற தீர்மானித்தாள். மேலும் ஒவ்வொரு நாளும் அவள் அரண்மனை கேக்கின் ஒரு துண்டுடன் ஏரிக்குச் சென்றாள். கேக்கின் ஒரு துண்டை பெறுவது எப்போதும் எளிதானதல்ல. மேலும் ஒரு நாள் இளவரசி ஜூலியா வெளியே இருந்ததால் கேக்கே இல்லை. அன்னா எங்கும் கேக் இருக்கிறதா என்று பார்க்க அரண்மனை சமையலறைக்குச் சென்றாள். தலைமை சமையல்காரர் அவளை பிடித்தார். தலைமை சமையல்காரர் மிகவும் கோபக்காரர். அவர் அன்னாவை நேராக ராஜாவிடம் அழைத்துச் சென்று அரண்மனை சமையலறையிலிருந்து திருடியதாக அவள் மீது குற்றம் சாட்டினார். அவளை உடனே நீக்குங்கள் என்று ராஜா சொன்னார். நாம் அதை அனுமதிக்க முடியாது. அன்னா கடைசியாக ஏரிக்கு சென்றாள். மன்னிக்கவும் மீனே, என்னால் இனி என் வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது என்று அவள் சொன்னாள். மீனின் தலை நீரின் மேற்பரப்பிற்கு மேலே தோன்றியது. இளவரசியின் தோட்டத்திலிருந்து ஒரு சிவப்பு ரோஜாவை நீ எனக்கு கொண்டு வந்தால் நான் உன் வாக்குறுதியை மன்னித்து விடுகிறேன் என்று மீன் பதிலளித்தது. அன்னா இளவரசியின் ரோஜா தோட்டத்திற்கு ஓடினாள். அங்கு ரோஜா செடி இருந்தது. ஆனால் அதில் ஒரே ஒரு சிவப்பு ரோஜா மட்டுமே இருந்தது. ரோஜா செடி சூரிய கடிகாரத்தின் அருகில் வளர்ந்தது. மேலும் சூரிய கடிகாரத்தின் அருகில் உள்ள இருக்கையில் இளவரசி ஜூலியா அமர்ந்திருந்தாள். ரூபி மோதிரம் அவளுக்கு பக்கத்தில் சூரிய கடிகாரத்தின் மீது கிடந்தது. அன்னா இளவரசியின் பின்னால் பதுங்கிச் சென்று கையை நீட்டி மெதுவாக அந்த ஒரு சிவப்பு ரோஜாவை பறித்தாள். அந்த கிளை பின்னால் சுழன்று இளவரசி ஜூலியாவை திடுக்கிடச் செய்தது. காவலர்களே, அந்த பெண்ணை பிடியுங்கள் என்று அவள் கத்தினாள். அன்னா அந்த சிவப்பு ரோஜாவை தன்னுடன் எடுத்துக்கொண்டு ஓடினாள். அவள் ஏரிக்கு விரைந்து சென்று அந்த ரோஜாவை தண்ணீரில் வீசினாள். காவலர்கள் அவளை பிடித்து ராஜாவிடம் கொண்டு சென்றனர். அன்னா உண்மையைச் சொல்கிறாள் என்று யாரும் நம்பவில்லை. அதனால் ராஜா அவளை என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும் வரை அவள் ஒரு நிலவறையில் வைக்கப்பட்டாள். ஜன்னலின் கம்பிகள் வழியாக ஒரு காகம் பறந்து வந்தது. மீன் உன்னை மறக்கவில்லை என்பதை காட்ட இது என்று காகம் சொன்னது. அது ஒரு கேக் துண்டு. ஏரியின் அமைதியான நீரிலிருந்து ஒரு பால் போன்ற வெள்ளை குதிரையின் மீது ஒரு அழகான இளவரசன் சவாரி செய்து வந்தான். இளவரசன் அன்னா எங்கே என்று கேட்டான். அன்னாவை விடுவிக்கவும் என்று இளவரசன் கோரினான். அவன் இளவரசி ஜூலியாவின் ஆடையின் பாவாடையை சுட்டிக்காட்டினான். மேலும் அனைவரும் மோதிரம் அவளது ஆடையின் மடிப்பில் சிக்கியிருப்பதைக் கண்டனர். நான் ஒரு மாய மந்திரத்திற்கு ஆளாகி என் கட்டளைகளை பின்பற்றுமளவுக்கு என்னைப் பற்றி யாராவது கவலைப்படும் வரை மீனாக இருக்க சபிக்கப்பட்டேன் என்று அவன் சொன்னான். நீ எனக்கான சாபத்தை முறித்துவிட்டாய்.
இளவரசன் அன்னாவை தன் குதிரை மீது ஏற்றிக்கொண்டு அவர்கள் அவனுடைய ராஜ்யத்திற்குச் சென்றனர். அங்கே அவர்கள் உடனே திருமணம் செய்து கொண்டனர். அன்னா இளவரசி அன்னா ஆனாள். அவள் இளவரசனிடமிருந்து பெற்ற ஒரு சிறப்பு பரிசான அந்த அழகான ரூபி மோதிரத்தை எப்போதும் அணிந்திருந்தாள்.